ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 19வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜியானும் ஜூயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜியான் வந்து கேட்டுட்ருக்கான், நான் எப்போ உங்கள்கிட்ட வந்து க்ளோஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு வந்து ஜூயே சொல்லிகிட்டு இருக்கான், நான் இன்டர்வியூ பண்ணனல அட் த ஃபர்ஸ்ட் சைட்டே எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு ஜியான் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, என்னை பார்த்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருந்துட்டு ஏன் உங்களுக்கு அப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கான பர்சனை கூட, இந்த மாதிரி பர்சனை எல்லாத்துக்குமே தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்கிறக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு அதெல்லாம் ஜியான் கேட்டுட்ருக்கா. உடனே அவன் வேற ஏதாச்சும் கேட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சன்செட்டை பார்க்க போயிடுறான். உடனே ஜியான் யோசிக்கிறான், ஜூயும் மனசில் இருக்கிறது என்ன ஏதுன்னு ஓப்பனாக நீ சொல்கிற வரைக்கும் நான் அதை வந்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு அப்போதான் குவான்ஜியும் சாசாவும் வர்றாங்க. உடனே இருந்துட்டு குவான்ஜி வந்து கேட்டுட்ருக்கான், எப்படி போச்சு ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் நல்லா போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துக்கிட்டு சாசாட்ட வந்து கேட்குறான், சாசா உனக்கு எப்படி ஃபன்னாக போச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு சரிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இருந்துட்டு குவான்ஜி இருந்துட்டு சரி நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சாசாவை பார்த்து சொல்கிறான்னா, உடனே இருந்துட்டு சாசா இருந்துட்டு ஜியான் கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்காக இவளை மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே நம்ம குவான்ஜி வந்து சாசா வந்து இறக்கி விடுறான்னா உடனே சாசா வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயாரு. பாவம் நம்ம குவான்ஜி வந்து அப்படியே ஒரு ஏக்கமா சாசாவையே பார்த்துட்டு இருக்கான். கசின் பண்ணி இருந்துட்டு நம்ம யூ ப்ரொஃபஸருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான், ப்ரொஃபஸர் யூ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ப்ரொஃபஸர் யூ வந்து நீச்சல் குளத்தில் வந்து நீந்திட்டு இருக்காங்க. கரெக்டாக நீந்தியெல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்டாக எஸ்எம்எஸ் பார்க்குறாங்க. பல எஸ்எம்எஸ் பைபிள் அனுப்பி வச்சிருக்கு, என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அனுப்பிச்சிருக்கு. ஒன்று இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்று இருந்துட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து இல்லை என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாளா. ஒன்று இருந்துட்டு பரவாயில்ல நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி அங்கே கட் பண்ணி நம்ம குவான் அங்கிள் சீஃபையும் தான் காமிக்கிறாங்க. குவான் அங்கிள் வந்து சீஃபுக்காக பியானமெல்லாம் வாசி காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம சீஃபுக்கு வந்து அவ்வளோ குசியாயிருச்சு. இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் யார்கிட்டையும் அது வந்து சொல்லிக்கல, இவங்க வந்து சீக்கிரட்டாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே குவான் அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாளாக நம்ம வந்து சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், போது இது வரைக்கும் நம்ம லவ் பண்ணது, இனிமேல் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம சீஃப் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, ஏன் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நம்ம இனிமேல் ஃபர்தராக மூவ் பண்ணோம் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சம் ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்று இருந்துட்டு என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து இந்த லவ்வில் வந்து இவ்வளோ சின்சியராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் இவ்வளோ சின்சியராக இருக்கீங்க, அதை நினச்சாவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நம்ம இப்படியே இருந்துக்கலாமே, எதுக்கு ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம குவான் அங்கிள் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாத்தையும் மாதிரியும் இந்த மாதிரி ஒளிஞ்சு லவ் பண்ணுறது பிடிக்கல, எல்லாத்துக்கிட்டையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஒன்று இருந்துட்டு நம்ம பொண்ணு யோசிக்கிறான். ஒன்று இருந்துக்கிட்டு ஏன் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானா. என்ன நீ இவ்வளோ இதாக சொல்கிற, நீ யார் அப்படிங்கிறத நீயே மறந்துட்டியா என்ன, நீ வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து சீஃப் எடிட்டராக இருக்க, ஆனால் நீ அதில் இருக்கிற ப்ராப்ளத்திலே சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பர்சன், நீ வந்து இந்த லைஃப் பற்றி இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி நினச்சி இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு அவளும் கொஞ்சம் யோசிக்கிறான், இது வந்து உன்னோட ஸ்டைலே இல்லையே, ஏன்னா நீ வந்து மேகசின் கம்பெனியில் வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அப்பப்பவே சொல்யூஷன் நீ சொல்லிட்டு இருக்க, அதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதை பார்க்கும்போது இது வந்து உன்னோட ஸ்டைலே இல்லை, தயவுசெய்து எனக்காக நீ கன்சல்ட் பண்ணு, எனக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்து எனக்கு கத்தி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, நீயே நானும் ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஜியானு எப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி குவான் அங்கிள் வந்து ரொம்பவே சின்சியராக பேசிகிட்டு இருக்காரு. உடனே இருந்துட்டு சீஃப் இருந்துட்டு மேபி எனக்கு வயசாயிருக்கலாம், அதனால கூட
எனக்கு அப்படி தோணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படி சொல்லிட்டேன், உன் கண்ணை பார்த்தா தெரியல, எவ்வளோ எங்கா அழகா இருக்கு, அதை பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ்வளோ கொஞ்சம் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர்றாங்க. ஒன்று இருந்துட்டு டே நீ வந்துட்டியா வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இருந்துட்டு என்னம்மா எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வந்து வரப்போகிறாங்கடா அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியாம்மா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கேட்டுட்டு இருக்கான். அவங்க டாக்டரை உனக்கு தெரியுமல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டே ஜூயி தான்டா அது அப்படின்னோடனே, ஜூயா அவங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஒன்று இருந்துட்டு ஆமாடா, ஒன்று இருந்துட்டு அவங்க வந்து ஜூயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவளை எப்படிடா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச அவள் தான் உனக்கு வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து உன் லைஃப்பில் வந்தா அப்படின்னா உன் பிஸ்னஸ்லேயே அவள் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். அதனால் நீ அவளை வந்து கன்சிடர் பண்ணு, நீ என்ன அவள் லவ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உடனே இருந்துட்டு அம்மா எனக்கு ஜூயி வந்து ஒரு ஃப்ரெண்டு தான்மா, நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்று இருந்துட்டு நீ அப்படியெல்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியாது, பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் எல்லாம் பண்ணலையே, நீ வந்து க்ளோஸ் இல்லைன்னு தானே சொல்கிற, அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கும் அவளுக்கும் ஏதோ லைட்டாக ஃபயர் ஆகிட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யூ ப்ரொஃபஸரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, நீ வந்து ஒரே பேச்சில் வந்து அவளை வந்து ரிஜெக்ட் பண்ணல பாரு, ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு வந்து அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அவர் தன்னை போல சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த ட்ராக் எங்கே போகணும்னு தெரியல. அப்படியே நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து ஜூயிக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா சீஃப் வந்து கால் பண்றாங்களா. கால் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஜியானை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமானவே இன்னைக்கு ஜியானை நீ மீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே அவங்க எதுவுமே சொல்லாம குட் நைட்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வந்து யூ ப்ரொஃபஸருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்றான். அப்புறம் சாரிங்க இந்த மாதிரி கால் வந்துருச்சு அதனாலதான் கண்டினியூஸா எஸ்எம்எஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் குட் நைட் எஸ்எம்எஸ் பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஜூயை வந்து அப்படியே செல்ல பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஜியானை தான் காமிக்கிறான். ஜியான் வந்து ஏதோ சோகத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கானா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கசின் பண்ணுவாரான். அங்கிள் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கானா. உடனே இருந்துட்டு என்ன அங்கிள் உங்க லவ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஒண்ணும் இல்ல நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே இருந்துட்டு எதா இருந்தாலும் நீங்க சொல்லு அங்கிள், நானும் ஒரு பொண்ணுதான், எனக்கு எல்லாமே தெரியும், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு நம்ம புள்ள பெருமைசி மாதிரி பேசிட்டு இருக்கு. உடனே இருந்துட்டு நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு சொல்றான், பொண்ணுங்க எப்பவுமே அவங்க மனசுல இருக்கிறத வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அங்கிள், நீங்க தான் அவங்க கிட்ட லவ்வா சொல்லணும், எதுவுமே அவங்க வந்து லவ்வா சொல்லணும், அவங்க காதல கேட்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு உடனே ஜியானே இருந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஜூயும் வந்து சொல்லிட்டு இருப்பா பார்த்தியா, நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவர் வந்து அவருக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சாசாட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே நாளைக்கு வந்து உனக்கு ஒர்க் இருக்குல்ல, அப்புறம் என்ன இன்னும் முழிச்சுட்டே இருக்கிற, போய் ஃபர்ஸ்ட் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடறானா. உடனே இருந்துட்டு நம்ம கசின் பண்ண இருந்துட்டு யோசிச்சு பார்க்கலாம், இப்ப என்ன சொல்ல வராரு, நான் சொன்னதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, நான் சொன்னதை வந்து கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, இன்னும் ஒரு மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி அவளை தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம குவான்ஜியும் குவானங்கிள் தான் காமிக்கிறாங்க. குவானங்கிளுக்கு வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க, லவ் புக்கை. அப்ப வந்து குவான்ஜி வந்தோடனே என்னடா வந்துட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது என்னைக்கே இல்லாம எங்க அப்பா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நாளைக்கு உனக்கு ஒருத்தவங்களை மீட் பண்ண வைக்கணும்டா, நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. உடனே இருந்துட்டு நீங்க சொல்றத பார்த்தா ஐ திங்க் என்னோட ஸ்டெப் மாமா தான் மீட் பண்ண வைக்க போறீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்றானா. உடனே இருந்துட்டு அப்படியா பச்சையா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு ஆமாடா நீ ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, அவளை பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இருந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இவ்வளோ ஸ்டேஜ் ஆகுவீன்னு நான் பார்க்கவே இல்லைப்பா, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா அவளை நான் மேரேஜ் பண்ணிவிட்டு என் லைஃப்க்கே ரெஸ்ட் தரலான் இருக்கேன், நானும் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணலான் இருக்கோம் ட்ரிப்பு போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஓகேப்பா விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு இந்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற
மாதிரி அவனும் வந்து ஒரு பாட்டில் எடுத்து தந்துட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் சேஸ் போட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு பாண்டிங் பார்த்தீங்களா? சே, ஸோ கியூட் யூனோ. உடனே நம்ம சீஃப் வந்துட்டு அப்படியே குவான்ஜை கால் பண்ணுறாங்களா. அப்போ வந்து குவான்ஜை சொல்கிறாங்க, அப்போ வந்து குவான் அங்கிள் சொல்கிறாங்க, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து என் பையன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நம்ம லவ் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அவன் ஓகேன்னு சொல்லிட்டான், அந்த ப்ராப்ளமே இல்லை, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லு, அப்போ வந்து நம்ம டின்னர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ண வைக்கலாம், அப்புறம் வந்து அஃபிஷியலாக எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று இருந்துட்டு ஓகே நான் என் ஷெடியூலில் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீஃபும் வச்சிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் வந்து குவான்ஜி, யூ ப்ரொஃபஸர், அப்புறம் ஜியான் 3 பேருமே வந்து ஒரு டெக்னிக்கல் கம்பெனி வந்து விசிட் பண்ண போயிருக்காங்க. அங்கே அவங்களே அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க கேட்டுட்டு சரி வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க. லேபில் கூட்டிகிட்டு போய் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது குவான்ஜி சொல்கிறோம் உங்கள் லேபே கொஞ்சம் பெருசாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அந்த மாதிரி லேப் இருந்தால் தானே எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுவும் இல்லாமல் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 5 பேர் வந்து கேபினுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் நுணுக்கமாக சொல்லிட்டு இருக்காங்களா. அதையெல்லாம் கேட்டுட்டு ஜியானுக்கும் யூ ப்ரொஃபஸருக்கும் அவ்வளோ இதாக இருக்கு. அப்படி குவான்ஜி அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜியான் சொல்றான், ஓகே நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே தான், இது வந்து யூ வந்து எடுத்துக்குவா, அவன் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இது பண்ணி தருவான், இந்த ரிப்போர்ட் பண்றது எல்லாமே யூ கட்ட பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இருந்துகிட்டு எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. நீங்க நல்ல குவாலிட்டியில இது பண்ணீங்க அப்படிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி நான் யோசிக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஆனா எனக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டியில ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்காட்டி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஜூயோட ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து யாழிங் பொண்ணு இருந்துட்டு ஃபெஸ்டிவலாக எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஜூயி கிட்ட. அவள் ஜூயி வந்து சொல்லிட்டு இருக்கா ஏதோ ஓரளவுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ போகிறாளா. ஒன்று இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு என்னடி அவள் வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு போகிறா, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிலடி, இப்போ வர வர அவன் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது கொஞ்ச நாளே வந்து ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஒன்று வந்துட்டு இருடி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு போகிற கரெக்டாக அவங்க அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னம்மா உனக்கு வேணும், நான் ஒர்க்கில் இருக்கிறம்மா, இப்போ கூடவா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு தெரியும் நீ ஒர்க்கில் தான் இருப்பீன்னு, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி யூ ப்ரொஃபஸர் வந்து மீட் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளாம். உடனே இருந்துக்கிட்டு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ யூ ப்ரொஃபஸர் வந்து மீட் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா என்னை ரொம்பவே புஷ் பண்ணுறமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளாம். நீ உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று இருந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு முதல்ல வந்து ஒர்க்கு தாம்மா ஃபஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கம்மா, நீ புரிஞ்சுக்கோ, அவரை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாமல் எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கம்மா அப்படின்னோடனே, அவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவருக்கு 27 வயசு ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவரை பிக்சர் எனக்கு சென்ட் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு பிக்சர் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாட்டு கட் பண்ணிடுறாங்க. அம்மா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேம்மா அப்படின்னு அவ சொல்ல வர, ஆனால் அவங்க வாட்டு கட் பண்ணிடுறாங்க. வச்சுட்டு அவங்க அம்மா எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, அவரோட ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணு, எனக்கு நான் அவரை பார்த்தே ஆகணும், என்ன யூ ப்ரொஃபஸரை விட அவர் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜூயி இருந்துட்டு இன்டர்நெட்டில் வந்து ஜியானை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து நிறைய ஒரு ஃபோட்டோவெல்லாம் வருதா, அதில் இப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஜொல்லூத்திட்டு இருக்கான். இன்னும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு பிக்சரை வந்து கிளிக் பண்ணி அவங்க அம்மாவுக்கு வந்து செட் பண்ணி விடுறா. நான்சென்ஸ் மாதிரி பேச அப்படியே வந்து ஜூயோட அம்மா சொல்லிடுறாங்க, எனக்கெல்லாம் தெரியாது, நீ யூவை வந்து இந்த வீக்கெண்டில் மீட் பண்ணுற, நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே இவ ஐயோ இந்த அம்மாவோட ரொம்ப தொலையாக போச்சே அப்படிங்கிற மாதிரி தலை மேலே கை வச்சு புலம்பிட்டு இருக்கான் பாவம். அப்புறம் காஃபி குடிச்சிட்டே திங்க் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சாசா கிட்ட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். சாசா நீ வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கிறியா, இந்த மாதிரி யூ ப்ரொஃபஸரை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவனுக்கு சோகம்
சோகமா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கசின் பொண்ணு பார்த்தர்றான். சரி என்ன இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். உடனே வந்துட்டு என்ன ஆச்சு, ஒர்க்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னோடனே ஒர்க்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லப்பா, எங்க அம்மா தான் எனக்கு ப்ராப்ளமே, ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ப்ரொஃபஸரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஜூயி வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜியான் கிட்ட போய் இதை சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவனே வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜியான் இந்த மாதிரி எங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் இருந்துட்டு ரிப்ளை பண்ற மாதிரி அப்படியே ரிப்பீட்டா 4 தடவை அதே மாதிரி ரிமைண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஐயோ இது வந்து ஜியானோட ஸ்டைலே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கசின் பொண்ணு கூப்பிட்டாரா. சிஸ்டர் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு வந்து அப்படியே கான்சியஸே வருது. உடனே இருந்துட்டு சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல. உடனே இருந்துட்டு கசின் பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி சண்டே வந்து எங்க கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னே இவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த சண்டே நாளும் வருது, 2 பேரும் பேசிட்டே போறாங்க. சிஸ்டர் என்ன நடக்க போகுது, அவங்க நல்ல பர்சனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ பேசிட்டே போறாங்க. அவரு வந்துட்டு நல்ல பர்சன் தான் சொன்னா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்துட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அங்க யூ ப்ரொஃபஸருக்கு வந்திருக்காரு. யூ ப்ரொஃபஸர் பார்த்துட்டு நம்ம கசின் பொண்ணுக்கு பக்குன்னு ஆயிருது. என்ன யூ ப்ரொஃபஸர் இருக்காங்க அப்படின்னு ஒரு செகண்ட்ல இருந்துகிட்டு சிஸ்டர் நீங்க யூ ப்ரொஃபஸரே பிளைண்ட் டேட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. அவளோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருது. உடனே இருந்துட்டு யூ ப்ரொஃபஸரும் பார்த்தாரு. பார்த்தோன்னே இருந்துட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் சாரி லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சீன் பண்ண வந்து யூ ப்ரொஃபஸருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே இவ்வளவு தெரியாத மாதிரி இவ்வளவு ஹேண்ட் ஷேக் பண்றாலாம். யூ ப்ரொஃபஸரை ஹேண்ட் ஷேக் பண்றாரு. அப்படியே யூ ப்ரொஃபஸர் வந்து நேற்று நைட்டு பேசினதெல்லாம் பேசிட்டு இருக்காரா. உடனே இருந்துட்டு கசின் பொண்ணு நினைக்கிறான் நம்ம வீசாட்ல ஒரு எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை பண்றதுக்கு 10 தடவை யோசிச்சிருப்பாரு. ஆனா என்ன ஜூயி கிட்ட மட்டும் இவ்வளோ நார்மலா பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை ஜூயை பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கையை போட்டு பெசஞ்சிட்டு இருக்கான். அவளுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஜூயி வந்து சொல்லிட்டு இருக்கா சாரி எங்க அம்மா வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனாலதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவனுமே சொல்றான் என் மாமா எங்க அம்மாவும் அதே மாதிரி தான் என்னை புஷ் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் தனியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை, அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே இவனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஜியானையும் அவங்க அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஜியானை வந்து கூப்பிட்டுட்டே அவங்க அப்பா வந்துட்டு இருக்காங்க. உடனே இருந்துட்டு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜியான் சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சுடா வாட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் எந்திரிச்சு போறான். உடனே இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு ஆக்டர் லவ் பண்றியாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டோன்னே இல்லப்பா அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம ஜூயி ப்ரொஃபஸரு அப்புறம் கசின் பொண்ணு எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கரெக்டா நம்ம கசின் பொண்ணுக்கு வந்து கால் வருதா. உடனே வந்து ஜியானோட அப்பா தான் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வரலையா நீ சாப்பிட்றக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பிளைண்ட் டேட் வந்திருக்கேன், என் டீம் மேனேஜரோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிளைண்ட் டேட் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம கசின் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நான் பிளைண்ட் டேட் வந்திருக்கேன், அவங்க 2 பேரும் நாலேஜ் பார்த்தா மேட் ஃபார் ஈச்சர் மாதிரி இருக்குது, ஒருவேளை மேரேஜ் பண்ணிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு அதையெல்லாம் பார்த்துட்டோன்னே அவனுக்கு ஜியானுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஐயோ அங்கிளா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கிளா அப்படிங்கிற மாதிரி கால் கட் பண்ணிடுறான். அப்படி கால் கட் பண்ணிட்டு அப்படியே வர்றான். வந்தோடனே ஜூயி சிஸ்டர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யூ ப்ரொஃபஸர் கேட்டோன்னே அவள் வெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ உட்காடுறான். ஒன்று இருந்துட்டு நம்ம பொண்ணு கேட்டாரா ஓப்பனாகவே ப்ரொஃபஸர் யூ நீங்கள் வந்து ஜூயி சிஸ்டர் லைக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஃபேக்டாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து அவங்களை பிடிக்கும், நான் அட்மையர் பண்ணுவேன், ஆனால் வந்து ஜஸ்ட் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. 2 பேர்த்து வீட்லேயும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கங்காட்டி அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் ஓப்பனாகவே கேட்டாடுறான். உடனே யூ ப்ரொஃபஸர் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. உடனே இருந்துட்டு கரெக்டாக அவள் தயங்கி நின்றுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜூயி வந்துடுறாளா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு வந்து கோர்றான்.
உட்காரும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து அவனை வந்து இன்வைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோ இவ்வளோ கடுப்பாகுது. ஐயோ இந்த அம்மா வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். கரெக்டாக இருந்துக்கிட்டு அவன் இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து இன்வைட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு போனீங்கன்னா நிறையா ட்ரபுளை வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது அவங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவனும் நான் ஃப்ரீ தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டின்னரெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க காரில் வர்றாங்க. யூ ப்ரொஃபஸர் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூயும் வந்துடுறான். யூ ப்ரொஃபஸரை விட்டுட்டு போயிடுறாரா. அப்போ ஒரு யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜியானு ஒன்னே இருந்துக்கிட்டு ஜூயின்னு நினைக்கிறான். ஐயோ இவர் எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஜியான் வந்து அவ க்ளோஸாக பக்கத்தில் வர்றா. ஆமா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் நீ என்ன நினைக்கிற நான் இங்கே பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மழுப்புறாளா. உடனே இருந்துட்டு என்ன பிளைண்ட் டேட் போயிட்டு வந்து போல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ இல்லை இல்லை பிளைண்ட் டேட்டெல்லாம் போல ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி அந்த ஃப்ரெண்டு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஜூயி இருந்து நினச்சிட்டு இருக்கான் இதே வேற ஒரு பர்சனாக இருந்தால் இந்த இடத்துல ரொம்பவே ஜலஸ் பட்டு ரொம்பவே கோவப்பட்டுருப்பாங்க, இவர் என்ன எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அழகாக ஸ்னோ பெய்யுது. அப்படியே ஸ்னோ பார்த்துட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக நின்றுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நினச்சி புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ இருந்துக்கிட்டு கரெக்டாக ஜியான் இருந்துக்கிட்டு பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் ஜியான் வந்து அவள் பேரை சொல்லி கூப்பிட்றா. உடனே இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்குறாளா. பார்த்தோன்னே இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். உடனே இருந்துட்டு ஜூயும் கம்பெனி தர மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல சடனாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு ஜியான் நீங்கள் என்ன ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜியானும் அப்படியே ஜூயே பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து கால் அடிக்குதா. உடனே இருந்துட்டு அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஜூயிக்கு வந்து கால் வருதான். யார்டான்னு பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிடுறான். உடனே சரின்னு சொல்லிட்டு வச்சோடனே நம்ம ஜியான் இருந்துட்டு வீக்கெண்டில் நம்ம தான் அவுட்டிங் போகிறோமே, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஜூயி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு தான் ஒர்க் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம போய் தான் ஆறோம் அப்படிங்கிற மாதிரி ஜியான் சொல்லிட்டு இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோடு முடியுது. எப்படி இருந்தது என்னோட ஸ்டோரி நரேஷன் இருந்துச்சு. என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் லிங்க் பண்ணி